அண்மை செய்தி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் காவல்துறையினர் சுட்டதில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி உயிரிழந்திருக்கிறார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் குடியிருப்பு பகுதியில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதிலிருந்து சென்னையில் நடைபெறும் இரண்டாவது என்கவுண்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பிரபல ரவுடிகளில் ஒருவராக கருதப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சற்று முன் நடத்தப்பட்ட இந்த என்கவுண்டரில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் பிரபல ரவுடியாக கருதப்பட்டவர், பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர், பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் தொடர்புடையவராக கருதப்பட்ட பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீசார் நடத்திய என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றதன் பிறகு சென்னையில் நடைபெறும் இரண்டாவது என்கவுண்டராக இது கருதப்படுகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ஒரு நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது காக்காத்தோப்பு பாலாஜியும் சென்னையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவருமான பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் சற்று முன் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சென்னையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவராக கருதப்பட்டவர், பல்வேறு குற்றச்சம்பவங்களிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பல்வேறு வழக்குகளில் ஏற்கனவே கைதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் குடியிருப்பு பகுதியில் இந்த என்கவுண்டர் என்பது நடந்துள்ளது.